திரு ஷானவாஸ் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றோம். விஜய் அவர்களின் வருகை சினிமா கவர்ச்சியா, அரசியல் எழுச்சியா? ஒரு திரைப்பிரபலம், உச்ச நட்சத்திரம், அவருடைய ரசிகர்கள் எல்லோரும் அவருக்கு அரசியல் பின் தொடர்பாளர்களாக மாறி விடுவார்களா அப்படிங்கிறத நாம் களத்தில் நிரூபித்த பிறகு தான் பார்க்கணும். இப்போ நானும் விஜய் ரசிகர் தான். நீங்கள் நெறியாளர் முதல்ல சொன்னீங்க, விஜய் ரசிகர்கள்லாம் வந்திருக்கீங்கன்னு அந்த பக்கமாக கையை காட்டினீங்க. இந்த பக்கம் விஜய் ரசிகர்கள் தான். யார் தான் விஜய் ரசிகர்கள் இல்லை? ஆனால் அரசியல் ரீதியாக நாம் அவரை ஏற்றுக்கொள்வோமா என்று பார்த்தால் 100 விழுக்காடு இல்லை. அதுபோல் அந்த கூட்டத்திற்கு, மாநாட்டிற்கு வந்தவர்களெல்லாம் அவருக்கு வாக்களித்து விடுவார்களா? தெரியாது. நடிகர்கள் வரக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. குறிப்பாக நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்களை வரவேற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், விஜய் அவர்களை இளவல் இளவல் என்று அன்போடு அழைத்த தலைவர், அரசியல் தலைவர், எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர். எங்களுக்கு எந்த காழ்ப்பும் கிடையாது, எந்த வெறுப்பும் கிடையாது. அவர்கள் ஒரு புதிய வரவு, அவர்கள் வரட்டும், வளரட்டும், மக்களுக்கு சேவையாற்ற வந்திருக்கிறோம் என்கிற அவருடைய நோக்கம் உண்மையாக இருந்தால் அவர்கள் வெற்றி பெறட்டும். அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கே நாங்கள் முரண்பட்டோம்னு பார்க்கணும். காலையில் மாநாட்டிற்கு வாழ்த்து சொல்லுகிறோம், மாலையில் கண்டித்து அறிக்கை கொடுக்கிறோம். ஏன்? கொள்கை ரீதியாக எங்களுக்கு மாற்று கருத்து வந்தவுடன் நாங்கள் முரண்படுகிறோம். அப்போ எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. அம்பேத்கரோட என்ன கொள்கை முரண்பாடுன்னு அவங்க கேட்குறாங்க. அம்பேத்கரோடு எங்களுக்கு கொள்கை முரண்பாடு அல்ல. ஆனால் அம்பேத்கரை தூக்கி கொண்டு வருகிற எல்லோரோடும் நாங்கள் இணைஞ்சிட முடியாது. அப்படி பார்த்தா தைலாபுரம் தோட்டத்திலேயே அம்பேத்கர் சிலை வைத்திருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ். ஏற்றுக்க முடியுமா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு விடுதலை சிறுத்தைகள் வைத்த முழக்கம் மாற்று கருத்து இல்லை. 1999 நாங்கள் கட்சி ஆரம்பித்தவுடன் எங்கள் தலைவர் வைத்த முதல் முழக்கம். நாங்கள் முதல்ல சொன்னோம். ரெண்டாவது சொன்னது யார் தெரியுமா? பாஜக தலைவர் அண்ணாமலை. மூணாவது சொன்னது யார் தெரியுமா? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். அதனால நாங்கள் அவங்க கூட போய் சேர்ந்துட முடியுமா? நாங்கள் பேசுறது அவங்களும் பேசிட்டாங்க, நாங்கள் அண்ணாமலை கூட போய் கைகோர்க்க முடியுமா? அன்புமணி ராமதாஸ் கூட போய் கைகோர்க்க முடியுமா? அதற்கு தொடர்ச்சியாக விஜய் அவர்களும் சொல்லியிருக்கிறார். கட்சி ஆரம்பித்து ஓராண்டாக போகிறது. அதற்கு பிறகு எத்தனை தேர்தல்களை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. எந்த தேர்தலில் அவர் களம் கண்டார்? வந்த இடைத்தேர்தல் எதையாவது சந்தித்தாரா? நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தாரா? அவருக்கு தான் எல்லா இடமும் மன்றங்கள் இருக்குதுல்ல. எந்த இடத்தில் மாநாடு நடத்தினீர்களோ அந்த இடமே இடைத்தேர்தலை சந்தித்த இடம். விக்கிரவாண்டி. ஏன் அந்த களத்தை சந்திக்கல? ஒரு கட்சியின் வளர்ச்சி எதை கொண்டு அளவிடுவது? ஒரு கட்சியின் வளர்ச்சியை எதை கொண்டு அளவிடுவது? அந்த கட்சி தேர்தலில் பங்கேற்கணும். தேர்தலில் அந்த கட்சிக்கு மக்கள் என்ன மதிப்பீடு கொடுக்கிறார்கள் என்பது புலப்படணும். அப்போதானே அது தெரிய வரும். அப்போ தேர்தல் களத்தை நீங்கள் சந்திக்கல. சரி, கட்சியை தொடங்கிட்டீங்க. கட்சியை தொடங்கின முதல் மேடையிலேயே, கட்சி தொடங்கப்பட்ட அந்த அறிமுக கூட்டத்திலேயே, 2 கட்சிகளுக்கும் மாற்றாக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்ன எந்த கட்சியும் கூட்டணியை பற்றி பேசியதே கிடையாது. விஜயகாந்த் பேசினாரா? பேசல. கமலஹாசன் பேசினாரா? பேசல. டிடிவி தினகரன் பேசினாரா? பேசல. சீமான் இன்னைக்கு வரைக்கும் பேசுறாரா? பேசல. அப்போ உங்களுக்கே உங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்பது உங்கள் வாயிலேயே வெளிப்பட்டு விட்டது. உங்களுக்கே அதில் கான்ஃபிடென்ட் இல்லை. நீங்க எந்த தேர்தலையும் சந்திக்கவும் இல்லை, எடுத்த எடுப்பிலேயே கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கிறீங்க. அப்போ எப்படி உங்கள் கட்சியை பற்றிய மதிப்பீடு மக்கள்கிட்ட வரும்? அதனால தான் சொல்றோம், நீங்க 2026 தேர்தலில் போட்டின்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் அந்த போட்டியிட்டு உங்களுக்கு எவ்வளோ விழுக்காடு வருதுங்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். நீங்கள் அந்த காத்திருப்பு கூட செய்யாமல் எல்லா கட்சியும் கூட்டணிக்கு வாங்கங்கிறீங்க. ஒரு கட்சி அதை ஏற்றுக்கொண்டு இந்த நிமிடம் வரைக்கும் நாங்கள் வரோன்னு அறிவிக்கலை. எவ்வளோ பெரிய பின்னடைவு! அணுகுண்டு எப்படி புஸ்வானமாக போயிடுச்சு பாருங்க. அணுகுண்டு புஸ்வானமாக போச்சா? எவ்வளோ பெரிய பின்னடைவு! அப்போ அதுதான் நான் சொல்கிறேன். இந்த அதாவது டேக் ஆஃப் ஆகணும். அரசியல் என்பது இவ்வளவு பெரிய வலிமை இருக்குது. பாதி அவருக்கு இட்டு நிரப்பப்பட்டு விட்டது. புகழ் வெளிச்சம் இருக்குது, அவருக்கான ஊடக வெளிச்சம் இருக்குது, அவர் சொல்ற கருத்து கடைசி மனிதனுக்கும் போய் செல்ற அளவுக்கு ஆக்சஸ் இருக்குது. எல்லாம் இருக்கக்கூடியவர் பாதி கடந்துட்டார். இப்போ நாங்கள் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கணும். விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொன்றையும் சோகத்தில் விளம்பரம் எழுதி, போஸ்டர் ஒட்டி, கொடி ஏற்றி, ஊர் ஊரா போய் போராட்டம் நடத்தி, சிறைக்கு போய் மக்களை சந்தித்து இந்த பாதியை கிடக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் விஜய் அந்த பாதியை ஒரு நொடியில் கடந்துட்டார். ஒரே நொடி.
ஒரே மாநாடு. அப்போ விடுதலை சிறுத்தைகள் 25 ஆண்டு காலம் கடந்து வந்த பயணத்தை ஒரு நொடியில் கடக்கிறார் விஜய். அப்போ பாதி அவருக்கு ஃபுல்லு, மீதி பாதி ஏன் டேக் ஆஃப் ஆகல, மீதி பாதி ஏன் எடுக்கல அரசியல்ல? இது ஆய்வுக்குரியது. அந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம், விஜய் வெறும் சினிமா கவர்ச்சி தான் இந்த நிமிடம் வரைக்கும். அது அரசியல் எழுச்சியா என்பதை 2026 தேர்தல் தான் நிரூபிக்கும். அதனால தான் எல்லா கட்சிகளும் வெயிட் பண்றாங்க. ஒண்ணே ஒன்று நடக்கும், விஜய் 25 விழுக்காட்டுக்கு மேல் வாக்கு வாங்கி விட்டார் என்றால் 2026 தேர்தலில் அவர் பின்னால் எல்லா கட்சிகளும் போவாங்க. இல்லை 5 விழுக்காடு தான், 8 விழுக்காடு தான், 10 விழுக்காடு தான் என்று சுருங்கி விடுவார் என்றால் அவர் இன்னொரு கட்சி பின்னாடிக்கு போவார் அப்படின்னு நாம முடிவு செஞ்சிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் அந்த கட்சிக்கு பின்னாடி போயிடுவார், இந்த கட்சி பின்னாடி போயிடுவாருன்னு ஒரு பேசு பொருளாகி விட்டதல்லவா? இதுவே ஒரு பின்னடைவில். ஒரு கட்சி தொடங்கிய பிறகு அந்த கட்சி ஒரு தேர்தலை கூட சந்திக்காத நிலையில் அதிமுகவோடு தாவேகா கூட்டணி என்கிற செய்தி எப்படி வரலாம்? முதல்ல விஜயகாந்த் அவர்களுக்கு வந்துச்சா? கமலஹாசன் அவர்களுக்கு வந்துச்சா? எந்த கட்சிக்காவது வந்துச்சா? ஆனால் விஜய்க்கு வந்து விட்டது. எவ்வளவு பெரிய பின்னடைவு இது! அவங்க மறுத்துட்டாங்கல்ல. எங்க மறுத்தாங்க? கூட்டணி அந்த அறிக்கையை நல்லா படிங்க. அதிமுகவோடு எக்காலத்திலும் கூட்டணி இல்லை என்று அதுல இருக்குதா? இல்ல. ரொம்ப நுட்பமான அறிக்கை. அந்த அறிக்கைக்குள்ளேயே ஒரு கூட்டணிக்கான ஒரு இழை ஓடுது. அப்ப அதிமுக அவங்க விமர்சிக்கவே இல்லை. அரசியல் இல்லைன்னு சொன்னா கூட ஆமான்னு அர்த்தமா? ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் ஏன் 12 விழுக்காடு வாக்கு வாங்கினார் தெரியுமா? அவர் திமுகவையும் அதிமுகவையும் ஒரே மேடையில் ஒரே நேரத்தில் ஒரே களத்தில் நின்று கடுமையாக எதிர்த்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களையும் ஜெயலலிதா அம்மையாரையும் கேள்விகளால் துளைத்தெடுத்தார். மிகப்பெரிய மாநாட்டை கூட்டி மக்கள் எழுச்சியை காட்டி 2 கட்சிகளுக்கும் மாற்று நான் தான் சொன்னார். அதுல உறுதியா இருந்தார். அதற்கு முன்னாலேயே அவர் தீவிரமான அரசியல் செயல்பாடு உள்ளவர். அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்களே 12 விழுக்காடு வாக்கு எப்படி வாங்கினார் என்றால் திமுகவை அதிமுகவையும் ஒரே நேரத்தில் கடுமையாக எதிர்த்ததனால் 12 விழுக்காடு வரைக்கும் தான் போக முடிஞ்சது. நீங்க இப்பவே திமுகவை கடுமையாக எதிர்த்துக்கிட்டு அதிமுகவுக்கு சைலண்ட் மோட் போறீங்க. அப்ப அந்த 12 கூட நீங்க வாங்குவீங்களா? அந்த கேள்வி இருக்குல்ல. துக்ளக் ரமேஷ் அவருடைய நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் வர்றார், எதிர்க்கட்சி தலைவர் வர்றார். அந்த அளவுக்கு மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடியவர் அவர் சொல்றாரு தொடர்பு கொள்ள முடியல. அவர் இப்போ நினைச்சா ரஜினியோட பேசுவார், யாரோடையும் பேசுவார். அந்த அளவுக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலான அரசியல் இந்த ஊடக பயணம் இருக்கிறது. அவங்களாலேயே அக்சஸ் பண்ண முடியலன்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் இங்கே வந்து சொல்றாருன்னா அப்போ மக்கள் எப்படி அக்சஸ் பண்ணுவாங்க? மக்கள் எப்படி தொடர்பு கொள்வாங்க? ஒரு தலைவரை, ஒரு அரசியல் தலைவரை எப்படி தொண்டர்கள் தொடர்பு கொள்வார்கள்? எப்படி 2ஆம் மட்ட நிர்வாகிகள் தொடர்பு கொள்வார்கள்? தொடர்பு எல்லைக்கு அப்பால் நின்று கொண்டு வெறுமனே ஒரு மாநாட்டில் வந்து மக்களிடம் தோன்றுவதன் மூலமோ ஒரு ஊடகத்தில் ஒரு அறிக்கையை கொடுப்பதன் மூலமோ அரசியல் களம் கைகூடாது. கரப்ஷன் சொன்னார், குடும்பம்னு சொன்னார். அந்த மேடையில் அவர் ஏறி அதை சொல்வதற்கு முன்னால் அன்புமணிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார். அன்புமணி என்ன சமூக நீதி போராட்டத்தில் இருந்து களத்துக்கு வந்த தலைவரா, ராமதாஸ் அவருடைய மகனா? அவர் மேலே சிபிஐ வழக்கு இல்லையா? அப்போது நீங்கள் ஊழலை எதிர்த்தால் எல்லா ஊழலையும் எதிர்க்கணும். ஊழல் தொடர்பான கேள்வி எழுப்பினால் எல்லா ஊழலையும் கேள்வி எழுப்பணும். வாரிசு தான் உங்களுக்கு பிரச்சனை என்றால் எல்லா வாரிசையும் நீங்கள் கேள்வி எழுப்பினாதான் உங்களை மக்கள் சரியான மாற்றாக பார்ப்பார்கள். நீங்கள் ஒரு பக்கம் சைலண்ட் மோடுக்கு போகிறீங்க, இன்னொரு பக்கம் அதையே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றுறீங்க, ஊழல் குடும்ப அரசியல்னு. அப்போ மக்கள் அதை ஏற்க மாட்டாங்க. அண்ணன் தனியரசு வேதனைப்பட்டார், ஐயோ தமிழ்நாட்டில் இப்படி ஆகுது அப்படின்னு. நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் நடிகர்களாகவே இருந்தாலும் அவர்களுடைய அரசியல் பயணம், அவருடைய மக்கள் பணி, அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய கொள்கைக்கு ஆற்றி இருக்கிற பங்களிப்பு என்பதையெல்லாம் உரசி பார்த்துத்தான் முடிவெடுப்பார்கள். நடிகர் என்பதற்காகவே முடிவெடுத்து விட மாட்டார்கள். திரைத்துறையில் இருந்து வந்த பல ஆளுமைகள் அதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள். எம்ஜிஆரும் சாட்சி, சிவாஜியும் சாட்சி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.